கரண்ட் போதா எல்லாரும் கரண்ட் நைட் ஆனால் சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. எல்லாரும் ட்ரை பண்ணிடலாம். சரி நீங்கள் இல்லையா சரி ஓகே இவ்வளோ நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாமல் வந்துட்டீங்களா ஜாலியா விஷயம் ஆகுதா சரி பரவாயில்ல ஒரு 6 மாதம் கேட்காதீங்க என்னங்க இப்போ நீங்கள் கேள்வி கேட்க மட்டும் என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க இன்டர்வியூ கொடுக்க போனா உன்னை பத்தி இன்டர்வியூ கொடுத்தியா ஒரு பட வாய்ப்பு கூட கிடைக்கலன்னு போல முடியா அதோட மூடிட்டு போயிடணும். மக்கள் பிரச்சனை பத்தி என்ன தெரியும் உனக்கு? என்னைக்காவது மக்கள் பிரச்சனையில வந்து நின்றுருக்கியா? அதுக்காக குரல் கொடுத்துருக்கியா? ஏதாவது பேசியிருக்கியா? நீலாம் 24 மணி நேரம் ஏசியில் நடக்கிற ஆளு. கரண்ட் இல்லாத கஷ்டம் உனக்கு எப்படி புரியும்? அவன் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்துட்டு இருக்கிறான். அவனை போய் நீ சோலார் வையும். அதாவது இந்த கரண்ட் கட்டாதுல அந்த பிரச்சனையோட ஆணிவேர் மூலம் தெரியாமல் அதை சால்வ் பண்ணவே முடியாது. இது என்னன்னா இப்போது கவர்மெண்ட் ப்ரைவேட்டில் இருந்து இந்த கரண்ட்டை வந்து வாங்கிட்டு இருக்கு. ஒரு 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிடும். அப்போ புதுசாக அக்ரிமெண்ட் போடும்போது அவங்க சொல்கிற அமௌண்ட்டுக்கு போகணும். அப்போது இந்த பட்ஜெட்லாம் அந்த சிக்கல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு கமிஷன் அங்கே இங்கேன்னு கொடுத்து வாங்குறது அதெல்லாம் வந்து முறைப்படுத்தி அதுலேருந்து மாறி இந்த கரண்ட்டை நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ப்ராப்பராக கொடுக்க ஆரம்பிப்பானுங்க. இதுவே கரண்ட்டை வந்து கவர்மெண்ட்டே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த பிரச்சனையே கிடையாது. தடையற்ற மின்சாரத்தை கொடுக்கலாம். இது வந்து சாத்தியமில்லாதெல்லாம் இல்லை. ஆல்ரெடி ஃபாரின்லாம் இதை பண்ணிட்டு இருக்காங்க. பாரு போர்ச்சுகல்ல பலூன் கடலுக்குள்ள பலூனை மிதக்க விட்டு அது தயாரிக்கிறான். இது எந்த கேடும் இல்லை. சும்மா பலூனை மிதக்க விட வேண்டியதானே. இங்க பாரு இங்க பாரு கடலுக்குள்ள இது மின்சாரம் உற்பத்தி செய்கிறா தம்பி. அலை போற வேகத்துக்கு இப்படி அசைஞ்சு அசைஞ்சு மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மாதிரி கடல் அலையில் ஓரக்கடையில் பெடல் மாதிரி போட்டு தயாரிக்கிறான். ஏன்னா நான் சொன்னது நீ நம்ப மாட்டேன். இந்த அதெல்லாம் போட்டு காட்டுறேன் நம்பட அப்போவாது. இந்த மாதிரி ஜப்பானில் நடந்து போகிற பாதையில் இந்த நடந்து போகிற பாதையில் போட்டு இந்த வர ஒவ்வொரு ஃபுட் ஸ்டெப்லையும் தயாரிக்கிறான் மின்சாரம் தயாரிக்கிறான்டா.